இஎஸ்ஐ அமௌண்ட் வந்து அவங்களால எடுக்க முடியாத ஒரு காம்பனன்ட் சார். இப்போ நான் கேட்குற சிஹெச்ஓ இப்போ அவங்க சம்பளத்துலேருந்து ஒரு பங்கை போய் பிஎஃப் பிடிக்கணும், அப்படித்தானுங்களா? ஆமாங்க சார். அப்போ இதுக்கு நான் உதாரணம் சொல்கிறேன். கோவை மாநகராட்சியில் ஒரு ஊழியர் பணியாற்றுறார், 30 வருஷம் உங்கள் புருஷன் பேர்லேயே அக்கௌண்ட்டே இல்லைங்கிறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், ஆட்சியருக்கு முன்னால ஒரு நயா பைசா படித்தா அவங்களுக்கு கணக்குமானா? அம்மா உங்கள் பணம் இங்கே இருக்குதா சொல்கிறாங்க. நான் ஆட்சியர்கிட்ட நாங்கள் மாவட்ட ஆட்சியர் வைக்க வேண்டுகோள், ஐயா அவர்களே இந்த பிஎஃப்ல தயவு செஞ்சு கமிஷன் சார் நடவடிக்கை இருக்குதோ எத்தனை நாள் தள்ளியோ ஒரு அம்மா எழுந்திரிச்சு பேசுகிறாங்க. ஆனால் நிறைய பேர் சொல்ல பயந்துக்கிறாங்க. என்ன உயர் அதிகாரிகள் இருக்கிறாங்க, சொன்னால் நாளைக்கு நம்ம வேலைக்கு போக முடியாதுங்கிற அச்சத்தோட பாதி பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அது எனக்கு ஆமாம்மா இருங்க, ஒரேடியாக குற்றம் சொல்லக்கூடாது. அதிகாரிகளே நமக்கு எல்லாம் தெய்வங்கள், அப்படி வச்சு எல்லாம் பார்க்கணும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, கடந்தது கடந்ததா இருக்கட்டும். இந்த மாதம் சிஹெச்ஓ மாடு சொல்கிறேன், கண்டிப்பாக குழுக்கு சொல்கிறேன். போதுமா? நன்றி. உட்காரு. ஒரு நிமிஷம் ஐயா பேசுகிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் வந்து மதுரை மாநகராட்சி ஆணையராக இருந்தப்ப நம்மளுடைய மதிப்பிற்குரிய சேர்மன் சார் சொன்ன மாதிரி ஒரு தூய்மை பணியாளர் வந்து பணியில் இருக்கும்போது ஒரு விபத்தில் அரசு பஸ் மோதி இறந்து போயிடுறாப்புல. இறந்து போனவொடனே அந்த இபிஎஃப் கணக்கை வந்து நாங்கள் சரியாக மெயின்டைன் பண்ண ஒரே காரணத்தினால அவருக்கு உண்டான அந்த நிவாரண தொகை வழங்கி கொடுத்தது மட்டும் இல்லாமல் மாதம் மாதம் அந்த குடும்பத்துக்கு 8000 ரூபாய் பென்ஷனும் வாங்கி கொடுத்தோம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன வரும்னா, தொடர்ந்து அவங்க வேரியஸ் ஆட்கள் அதே ஆட்கள் தான் இருப்பாங்க. எந்த மேன் பவர் ஏஜென்சியில் இருக்காங்களோ அது மாறிட்டே இருக்கும். ஒரு சில டைம் ஒரு மேன் பவர் ஏஜென்சிலேருந்து இன்னொரு மேன் பவர் ஏஜென்சிக்கு அவங்க அந்த லாக் பண்ணியிருப்பாங்க. அதனால நம்மளுடைய சேர்மன் சார் சொல்ற மாதிரி அவங்க போகும்போது பெனிஃபிட் கிடைக்காம இருக்கும். நம்ம வந்து மதுரை மாநகராட்சியில் என்ன பண்ணோம்னா ஒரு சிறப்பு முகாம் ஒன்று போட்டு இப்போ அவங்களுடைய ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய கணக்கை நேர் பண்ணி நம்ம பிஎஃப்ல ஆஃபீஸ்ல இருந்து ஒரு ஆளை வர வச்சு அதை நேர் பண்ணி கொடுத்துட்டோம்னா இப்போ அவங்களுக்கு வந்து நிறைய நலத்திட்டங்கள் வந்து கிடைக்கும். அந்த ஒரு மாதிரி ஒரு சிறப்பு முகாம் நீங்க பண்ணுங்க. நான் பிஎஃப் கமிஷனர்கிட்டையும் நான் பேசுறேன், அவரை இங்க வர வைக்கிறேன் நான். நன்றி. எவ்வளவு எனக்கு சிஹெச்ஓ 10th சார். அதே அவன் 10 நமக்கெல்லாம் சம்பளம் எனக்கு ஒரு 1ஆம் தேதி கொடுத்துட்றாங்க. அதுக்கு 25ஆம் தேதி போடுங்க, ப்ராசஸ் 25ஆம் தேதி ஆரம்பிங்க. உங்களுக்கு கொடுக்க சொல்றேன். போதுமா? மாசம் 5ஆம் தேதி 25 போட்டுக்கோ. 5ஆம் தேதி சம்பளம் தர சொல்றேன். போதுமா? சரி ரைட். இந்த கையுறை கொடுக்குறாங்களா, க்ளவுஸ் கொடுக்குறாங்களா, எல்லாத்தையும் தர்றாங்களா, நிறைவா தர்றாங்களா? நீங்க குறைய சொல்லிட்டு இருக்கிறீங்க, நீங்க நிறைவா சொல்லியிருக்கிறீங்க. கையுறை தர்றாங்கல்ல, நான் காலையில போன நடைபயிற்சிக்கு போனேன், பாதி பெண்கள் கையுறை போடல. அரசாங்கம் கொடுக்குறாங்க, எதுக்கு கொடுக்குறாங்க? எங்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, ஐயா பின்னால போய் உட்காருங்க, பின்னால் உட்காரு. இந்த கையுறை போடுறது என்னன்னா, நீர் கோத்து கையில அரிப்பு ஏற்படுறதா சொல்றாங்க. கையில அரிப்பு ஏற்பட அம்மா ஒரு நிமிஷம் அமைதி. கையில அரிப்பு ஏற்படுறதா சொல்றீங்க நீங்க. கையுறை போட்டாலே அரிப்பு வருது. அந்த குப்பையை வந்து மிக மோசமான குப்பை. கையுறை போட்டாலே அரிப்பு வரும்போது இந்த வெறுங்கையில தொட்டீங்கன்னா இந்த தோல் எத்தனை நாளைக்கு தாங்கும்? இந்த தோல் எத்தனை நாளைக்கு தாங்கும்? லேசான தோல். ஒவ்வொரு நாள் குப்பையை அள்ளும் போது இந்த தோல் தேய்மானமாகி கையில புண்ணு வந்து அந்த வரக்கூடிய புற்றுநோயா மாறக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால்தான் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்கள் வந்து கையுறை கொடுக்க சொல்றாங்க. இந்த கையுறையை தயவு செஞ்சு பயன்படுத்துங்க. நீங்க சொல்ற வேதனை எனக்கு புரியுது. நீண்ட நாள் கையுறை பயன்படுத்தினா அதில் ஈரம் போய் கையில் அரிப்பு வருதுன்னு சொல்றாங்க. நான் கமிஷனர் டீமு மேயர் டீம் வைக்கக்கூடிய வேண்டுகோள், ஒரு நாளைக்கு பயன்படுத்தி தூக்கி வீசக்கூடிய யூஸ் அண்ட் த்ரோ கிளவுஸ் வாங்கி கொடுத்துட்டா இனி சிறப்பாக இருக்கிறது. எனக்கு ஒரு பெரிய மனதுக்குள்ள ஏற்படுற எண்ணம், வாய்ப்பு இருந்தால் ஆணையாளர் யூஸ் அண்ட் த்ரோ கிளவுஸ் வாங்கி கொடுக்க சொல்றேன். கண்டிப்பாக போட்டு தான் பயன்படுத்தணும். புரிஞ்சுதா? செய்வீங்களா? சரி. என் பேர் அமலதாஸ் சார். சொல்லுங்க அமலதாஸ். 3 பிள்ளைங்க எனக்கு. ஒன்று 10th படிக்குது, ஒன்று பிசிஏ படிக்குது, ஒருத்தர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறான். சார் மூலியமா ஆஃபீஸ் மூலியமா நாங்கள் அப்ளை பண்ணோங்க. வருஷத்துக்கு 1000 ரூபா தராங்க.
நாங்கள் வருஷத்துக்கு 80,000 ரூபாய் 50,000 ரூபாய் வழியும் ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் நான் செலவு பண்ணுறோங்க. அது போதிய வருமானம் கிடையாது எங்ககிட்ட. தாட்கோ மூலயமா எங்கள் ஒரு பிள்ளைங்களுக்கும் வருஷத்துன்றது மாசமா இல்லைன்னா எதனா உயர்த்த முடியுமா? தாட்கோ டிஎம் நம்ம எவ்வளவு கொடுக்குறோம்? லோன் தரலாம் இல்ல? கல்வி எவ்வளவு தர்றோம்? 1000 ரூபாய் கொடுக்குறோம் சார். சரி, அது அவரு கேட்கறது கல்வி கடன் உதவி வாங்கி கொடுக்கலாம் இல்ல? தாராளம் பண்ணிக்கலாம் சார். ஐயா, உங்களுக்குன்னு அதிகாரி விருதானுங்க, இவரை போய் பாருங்க. உங்களுக்கு கல்வி கடன் வாங்கி தரதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணுவார். அந்த கடனை உங்க மகன் வேலைக்கு போறான் பாருங்க, அப்ப கழிக்கிற மாதிரி தான் அப்படித்தான் ஏற்பாடு. ஆமாங்க. அதனால தயவு செஞ்சு இந்த திட்டங்களால தெரிஞ்சுக்கோங்க. நீங்க சமுதாயத்தில் கீழ் இருக்கிறதுனால யாருமே உங்களை நெருங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்க. அதனால தான் இன்னைக்கு முதலமைச்சர் வந்து என்னை நியமனம் பண்ணி உங்களை எல்லாம் பார்க்கறதுக்கு அனுப்பிச்சுட்டு இருக்காரு. இந்த கல்வி கடனை வந்து யாருக்கு வேணாலும் வாங்கி கொடுக்கலாம். நீங்க தயவு செய்து இவர் தான் நமக்கு இவர் தான் அதிகாரி. நம்ம தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்திருக்கிற நம்முடைய மக்களுக்கும் தூய்மை பணியாளருக்கு இவர் தான் அதிகாரி. இவரை பார்த்தீங்கன்னா நிச்சயமா கல்வி கடன் வாங்கி தருவார். அதுக்குண்டான ஏற்பாடு பண்ணலாம். போதுங்களா சார்? நன்றி. அடுத்தபடியாக முத்துலட்சுமி, முனிராஜ், அகமதாஸ், மஞ்சு, ஆதிலட்சுமி, ஜெயந்தி, தமிழ்செல்வி, வள்ளி, முனிராஜ், உமா, அம்சாயினி, சரசு, ஸ்ரீதேவி, தமிழ்செல்வி, சுமா, கனந்தா, சந்திரா, முகமது யாசின், பாக்யஸ்ரீ, பாலப்பா, ஹனுமந்தா, கந்து, முருகன், கீழே வந்து அனைவருக்கும் தங்களுடைய இருக்கையிலே வந்து கொடுக்கப்படும்.